ஹலோ ட்ராவலர்ஸ், நம்மளோட சேனலில் ரெகுலராக ட்ராவல் விளாக் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எப்படி வந்து போகலாம் அப்படின்றத பற்றி போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி ராமேஸ்வரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ராமேஸ்வரத்துக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி பார்க்குற இடம் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி எவ்வளவு செலவு, கம்மி பட்ஜெட்டில் எப்படி வரலாம், வந்தால் எங்கெங்கே நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்றத எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் காலையிலே வந்துட்டு ராமேஸ்வரம் ரீச் ஆயிருங்க. ராமேஸ்வரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு விதமாக வந்து நீங்கள் வரலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பஸ்ஸில் வரலாம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் வரலாம். ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சென்னையிலேருந்து இருக்குது. ஸோ வந்து டிக்கெட் ஸ்லாட் மட்டும் எப்படி அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரெயினில் வரலாம். ட்ரெயினில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலம் வந்துட்டு அந்த பாலத்தில் வந்து ட்ரெயின் வரும். அப்படின்றப்ப வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் ட்ரை பண்ணுங்கள். ட்ரெயின் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்துடுங்க, இல்லைனா காரில் வந்துடுங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் காரில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் போய்ட்டு ராமேஸ்வரம் கார் பார்க்குன்னு போட்டி, டெம்பிள் கார் பார்க்குன்னு போட்டிங்க அப்படின்னாவே கூகுள் மேப்லேயே ஷோ ஆகுது. அந்த இடத்துல வந்து வெறும் 20 ரூபா தான் டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ அந்த 20 ரூபாயை நீங்கள் பே பண்ணிவிட்டு இங்கே காரை வந்து சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிக்க போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார் பார்க் இடத்த பார்த்தோம். அதை நீங்கள் கூகுளில் போட்டே வந்து அந்த இடத்துக்கு வந்துடலாம். அந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு நம்ம குளிக்கிற இடம் இருக்குது. குளிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முடி எடுக்கிற இடம் இருக்குது. யாராவது நீங்கள் முடி எடுக்கணும் அப்படின்னா முடியை எடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு குளிச்சிடலாம். குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டீசெண்டாக நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இடம்லாம். அதே மாதிரி துணியை வந்து இங்கே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஐதீகம்னு சொல்லி ஐயர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் துணியை இங்கே விட்டுட்டு போவாங்க. அப்படி நீங்கள் துணியை விடுறீங்க அப்படின்னா அந்த இறந்தவங்களோட துணியெல்லாம் விட்டுட்டு போவாங்க. அப்படி நீங்கள் இங்கே விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு தனியாக கூடை வச்சுருக்காங்க. அந்த கூடையில் வந்து உங்கள் துணியை போட்டு போங்க. கடலில் சும்மா விட்டுட்டு போகாதீங்க. தயவுசெய்து அந்த கூடைகளை போடுங்க. அதுவும் கடலுக்குள்ளார தான் இருக்குது. ஸோ நீங்கள் கடலில் போட்ட மாதிரி தான் கணக்காகும். ஸோ அங்கே போட்டுருங்க. நம்ம குளிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது நம்ம கடலில் குளித்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா கிழக்கு வாசலுக்கு வரலாம். ஆனால் கிழக்கு வாசலில் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறமேட்டு 22 தீர்த்தத்தில் வந்து நீராடணும். அது ரொம்ப சிம்பிள் தான். கிழக்கு வாசலுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் ரைட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா அங்கேயே போட்டிருக்கும் 22 தீர்த்தங்கள் நீராடுவதற்கு செல்லும் வழின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ரைட் சைடில் நீங்கள் திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்து திருப்பி லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா வடக்கு வாசல் வரும். வடக்கு வாசலுக்கு உள்ளார நீங்கள் போகணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார வந்து இந்த தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு நின்றுக்கிட்டு நாங்கள் வந்து உங்களை டைரெக்டாக கொண்டு போய் 22 தீர்த்தத்தில் நீராட வைக்கிறோம், அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. நீங்கள் பாருங்கள், கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போங்க. ஆனால் கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக க்யூவில் நின்று போகிறதா ரொம்ப நல்லது. நாங்களாம் க்யூவில் நின்று தான் போனோம். க்யூவில் நின்று போனீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வெறும் 25 ரூபா தான். அவங்க டேரெக்டாக கூட்டி போகிறேன்னு சொன்னாங்கன்னா 120 ரூபா வரைக்கும் செலவாகும். ஆனால் க்யூவில் நின்று போனீங்க அப்படின்னா 25 ரூபா தான். ஆனால் உள்ளர போயிட்டீங்க அப்படின்னா உள்ளர போயில 2 சின்ன கேன் மாதிரி வாங்கிட்டு போயிடுங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 22 தீர்த்தத்தையுமே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு வந்துடலாம். அந்த 22 தீர்த்தத்துலையுமே நீங்கள் குளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தீர்த்தத்தில் குளிக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு பாவம் நீங்கிறத உங்களால் உணர முடியும். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த ஃபீலிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அந்த 22 தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணுவாங்க. இன்னும் க்யூ, நாங்கள் போகிறப்ப க்யூ கம்மியாக இருந்துச்சு. க்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 22 தீர்த்தத்தில் நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா உடை மாற்றும் அறை அப்படின்னே இருக்கும். அது வழியாக வந்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு தனியாக உடை மாற்ற அறைன்னே தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பாய்ஸுக்கு வந்து பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் நின்று தான் மறைவாக நின்று மாற்றுற மாதிரி தான் இருக்குது. உடை மாற்றிட்டு நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கோயில் செல்லும் வழி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடை மாற்றிட்டு நீங்கள் வெளியில் வந்தோடனே கோயில் செல்லும் வழி அப்படின்னு இருக்கும். அது வழியாக போனீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து சிவனை பார்க்கறதுக்காக போயிடலாம். க்யூவில் நின்று நேராக போனீங்க அப்படின்னா வந்துட்டு சிவனை பார்த்துடலாம். அதுக்குமே வந்து சிறப்பு கட்டண தரிசனம் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்தலை, க்யூவில் தான் நின்னோம். நாங்கள் ஒர்க்கிங் டேஸில் வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதிக்கு செல்லும் வழின்னு போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அம்பாளை வந்து தரிசிச்சிடலாம். அந்த அம்பாள் சன்னதியை சுற்றி வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெருமாளை வந்து பார்க்கலாம். பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பள்ளிகொண்ட பெருமாள். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாகவே படுத்திருப்பார். இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்திலலாம் பெருமாள் பார்க்கல ஒரு கழிச்சு படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே படுத்திருப்பார். ஸோ அந்த பெருமாளை வந்து நீங்கள் கும்பிட்டுருங்க. கும்பிட்டுட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரூம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரூம் வந்து இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இன்னும் நிறைய இடம் இங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்மளோட Day 2 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Day 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். எங்கே நாங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார் வந்து 20 ரூபாய்க்கு பார்க் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த கார் பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நிறையா ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது.
ஸோ ரூம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 800 ரூபீஸுக்கு தான் வந்து இந்த டபுள் பெட்டே வந்து நாங்கள் புக் பண்ணோம். இன்னும் சிங்கிள் பெட்லாம் வந்துச்சுன்னா இன்னும் கம்மியாக வரும். அவங்களோட நம்பர் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னாவே போதும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கால் பண்ணியும் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ ரூம் புக் பண்ணி நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இப்போ டே 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துக்கு போகணும், அதாவது அந்த கல்லெல்லாம் மிதக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடம், அதே மாதிரி ராமர் பாதம் வந்து பட்ட இடம், ராமர் வந்து அந்த இடத்துல நின்று தான் இலங்கையை பார்த்தாராம் அந்த இடம், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம காரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது. காரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பார்க்கிங் பிரச்சனையாக இருக்கும். நிறைய இடங்களில் கார் போட முடியாது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணனை வந்து பிடிச்சிருக்கோம். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 400 தான் கேட்டார் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்குமே. அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணன் நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. அவர்கிட்ட என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேட்டுக்கலாம். அவர் நம்பரும் டிஸ்பிளே பண்ணுறேன். அவருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபர்தராக வந்து இங்கே எங்கே சுற்றி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. நம்ம சேனலில் வந்து வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவர் இன்னுமே கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாரு. டே 2ல் நம்ம நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வர வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் பாதம். இது வந்து ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குது. மேலே ஏறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு பாதி ஹில்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஆட்டோவோ இல்லை நம்ம வெஹிக்கிள்லையோ வந்துடலாம். அதுக்கு மேலே தான் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து ஃபுல் ராமேஸ்வரமே தெரியுது. இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த ஹில்ஸில் நீங்கள் வர்ற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்கலாம். அந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் ஹனுமன் வந்து ராமர்கிட்ட வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன இடம் தான் அந்த கீழே இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் கோயில். இந்த இடத்துல நின்று தான் வந்துட்டு ராமர் வந்துட்டு இலங்கையை பார்த்ததா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ராமர் பாதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த இடம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா இப்போதைக்கு கடற்கரை தான் தெரியுது. முன்னாடி வந்து முற்காலத்தில் வந்து இது ரொம்ப ஹைட்டாக கூட இருந்திருக்கலாம். அதனால இலங்கை கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ராமர் பாதம் அப்படின்னு சொல்லி இன்னுமே இந்த இடத்துல வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டே 2 ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இங்கே ராமர் பாதம் வந்துருங்க. அடுத்ததாக எங்கே போகணும் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம வந்துட்டு ராமர் பாதத்தை பார்த்துட்டு வர்ற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராமர் படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரடி மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் ஜாம்பவான். இந்த ஜாம்பவான் வழிபட்ட சிவலிங்கம் இருக்குது. அது பேர் ஜாம்பலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அழியிற நிலைமையில் இருந்திருக்கு. அதை வந்துட்டு புதுப்பிச்சு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஏரியா மக்களே வந்துட்டு வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சின்ன கோயிலாக தான் இருக்குது. அந்த ஜாம்பவான் வழிபட்ட அந்த லிங்கத்தை வந்து நீங்களும் வழிபட்டுருங்க. வழிபட்டுட்டு திருப்பி வர்ற வழியிலே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான், ஒரு 100-200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சுக்ரீவருக்குன்னு தனியாக இருக்க கோயில் வந்து ஒரு கோவில் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரீவர் தீர்த்தமும் இருக்குது. சுக்ரீவர் யார் அப்படிங்கிறது தெரியும். வாலியோட தம்பி தான் வந்து சுக்ரீவர். ஸோ அவருக்குன்னு தனி கோயில் இருக்குது. இங்கேயும் வந்து நீங்கள் வழிபட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராமர் தீர்த்தத்துக்கு நீங்கள் வரணும். இங்கே வந்துட்டு ராமர் வந்து அவரே உருவாக்கி தண்ணி வர வச்சு இங்கே வந்து அவர் வந்து அவரோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த தீர்த்தத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட தோஷமும் போகும் அப்படின்னு நம்பப்படுது. இதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ராமர் கோவில் இருக்குது. அங்கேயும் போய் நீங்கள் சாமி கும்பிடலாம். ஆனால் இந்த தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பச்சை கலராக பச்சை பசேர்னு இருக்குது. அதனால் இதில் குளிக்கிறது அப்படின்றது முடியாத காரியம். ஸோ வந்து தண்ணியை மட்டும் லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக நீங்கள் வர வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் வந்து பாலம் கட்டியிருப்பார். கடலில் வந்து கல் மிதக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து கல் எப்படி மிதக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதை இப்போ கலியுகத்தில் இப்போயுமே அந்த மிதக்கிற கல்லை நீங்கள் பார்க்க முடியும். அது ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக நீங்கள் வர வேண்டிய இடம் அதுதான். அதுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற லொக்கேஷனை வந்து நான் பின் பண்ணுறேன் கமெண்டில். ஒவ்வொரு லொக்கேஷனையுமே வந்துட்டு நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த லொக்கேஷனை வச்சே நீங்கள் வந்துடலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உள்ளர போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கார். அதை கும்பிட்டுட்டு உள்ளர போனீங்க அப்படின்னா அந்த மிதக்கிற கல்லை பார்க்கலாம். அதே கல் கலியுக கல் ஒன்று இருக்குது. அந்த கல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. அது வந்து தண்ணியில் மூழ்குது. ஆனால் இந்த கல் வந்து மூழ்காமல் அப்படியே மிதக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஸோ ராமாயணம் நடந்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நடராஜர் சிலை, மிகப்பெரிய சிலை இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறது அப்படின்னா பார்த்துட்டு அப்படியே உங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமண தீர்த்தம். லட்சுமணனே அவரோட பாவத்தை போக்குறதுக்காக உருவாக்குனது தான் இந்த லட்சுமண தீர்த்தம். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஆனால் இங்கே ஃபுல்லாகவே அடைச்சி தான் வச்சுருக்காங்க. லட்சுமண தீர்த்தத்துலேருந்து தண்ணியை வந்து நம்மளால் தெளிச்சிக்க முடியலை. சுற்றி அடைச்சி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து லிங்கம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை தான் லட்சுமணன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு வெளியில் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாகர்கோயில் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதிசேஷன் தான் லட்சுமணனா அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியலை
அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாகர்கோவில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகதோஷம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம லட்சுமண தீர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீதா தீர்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லட்சுமண தீர்த்தத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீதா தீர்த்தத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சீதா தீர்த்தம் சுத்தமாக மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது. மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளார பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சீதா தீர்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ராமர் கோவில் வந்து இது ப்ரைவேட் ட்ரஸ்ட்டால் ரன் பண்ணுறாங்க. ஸோ இது உள்ளார வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்க்கடலை கடையிற அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வச்சுருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிருஷ்ணர் வந்து அந்த புயல் மலையிலேருந்து மக்களை காப்பாற்றினால மலையை வந்து ஒரு சுண்டு விரலால் தூக்கி அந்த ஸ்டாச்சு இருக்குது. அது இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 10 ரூபா காசு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளார வந்து ஒரு மியூசியம் இருக்குது. அதுக்குள்ளார அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராமேஸ்வரத்தை பற்றின ஸ்டோரி, கிருஷ்ணரை பற்றி ஸ்டோரிலாம் நிறையா இருக்குது. ஸோ பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதை கூட்டி போனீங்க அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. என் பசங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன கிருஷ்ணர் கோயில் மாதிரி இருக்குது. இது வந்து வடக்கு நண்பர்கள் தான் ரன் பண்ணுறாங்க. இது உள்ளார வந்துட்டு நீங்கள் இங்கேயும் வந்துட்டு ப்ரே பண்ணலாம். கிருஷ்ணர் கோவில் தான் இது. இங்கே ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்ததான் எங்கே போகலான்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட ஹவுஸுக்கு வாங்க. அதுவும் ராமேஸ்வரத்துக்குள்ளாரே தான் இருக்குது. அவங்க வீடு வந்து கீழே இருக்குது. முதல் மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட மெமோரியல் வந்து வச்சுருக்காங்க. அவர் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவர் வாங்கின அவார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அவர் எந்தெந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி அவரோட வாசகங்கள், அவரோட புக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், வேணும்னா வாங்கலாம். கிட்டத்தட்ட இங்கே வந்து நீங்கள் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறையா வந்து அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அடுத்த இடத்துக்கு வந்து நீங்கள் கிளம்புங்க. கண்டிப்பாக இந்த இடம் பார்க்க வேண்டிய இடம். ஒரு சில பேர் வந்து ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டு போகையில் தனுஷ்கோடி வந்துட்டு இப்படி போகலான்ற மாதிரி ஐடியா பண்ணுவீங்க. உங்களுக்கு எப்படி வசதி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு குளிக்க விட மாட்டேன்றாங்க. என் கண்ணு முன்னாடி அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் வந்துட்டு 2 கடலும் சங்கமிக்கிற இடம். அலையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல அலையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து ராமேஸ்வரத்தில் கடல் வந்து சுத்தமாக அலையே இருக்காதும்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கடல் வந்து ஆக்ரோஷமாக தான் இருக்குது. அதனால் 2 பேர் நின்றுக்கிட்டு யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல குளிக்க முடியாது. அதே இது அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குளிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல குளிச்சிருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் எல்லை, இந்தியாவோட எல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த சைடு. ஸோ இந்த இடத்த வந்து சும்மா ஜஸ்ட்டு பார்க்கலாம். 2 சைடு கடல் இருக்குது. 2 கடல் சங்கமிக்கிற இடத்த பார்க்கலாம். பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபுட் ஸ்டால்லாம் இருக்குது. நிறையா யூடியூபர்ஸ்லாம் வந்து ரிவ்யூலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த ஃப்ரெஷ் மீன் இங்கே கிடைக்கிறதுனால நீங்கள் அந்த மீன் சாப்பாடு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பஸ் வசதி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் போல். நாங்கள் வந்த வரைக்கும் ஒரே ஒரு பஸ் தான் பார்த்தோம். ஆனால் ஆட்டோஸ் வந்து நிறையா இருக்குது. ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆட்டோவுக்கு வந்து எவ்வளோ வந்து கேட்குறாங்க, அதாவது ராமேஸ்வரம் கோயிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க, திருப்பி போகிறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐயாவோட சமாதி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அப்துல் கலாம் ஐயா சமாதியை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீதா, ராமன், லட்சுமணன் எல்லாருமே வந்துட்டு இலங்கையிலேருந்து வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே தண்ணி தாபம் எடுத்திருக்கு. அதனால வந்துட்டு ராமர் வந்துட்டு அவரோட வில்ல ஊனி சிவனை நினச்சி வில்ல ஊனியிருக்காரு. அந்த இடத்துல நல்ல தண்ணி பெருக்கெடுத்திருக்கு. ஸோ அந்த தண்ணியை குடித்து ராமர், சீதா, லட்சுமணன் அதே மாதிரி வானர சேனைகள் எல்லாமே வந்து தாகத்தை போக்கியிருக்காங்க. ஸோ அந்த இடம் தான் வில்லுண்டி தீர்த்தம். நீங்கள் அப்துல் கலாம் ஐயா சமாதியை பார்த்துட்டு வில்லுண்டி தீர்த்தத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ இது வந்து போகிற வழி தான். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்துட்டு கம்மி பட்ஜெட்டில் எப்படி போகலாம், எங்கெங்கே சுற்றி பார்க்கணும் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்தது எங்கே போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்தியா பாண்டியன் மற்றும் அருண். பாய்.